ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பட்டாசாக இருக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்தோடைய சென்சார் கேஸ், ஏன்னா சென்சார் கிடைக்கவே இல்லை, அதுக்காக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு அந்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஒன்று நமக்கு சாதகமாக வரலாம், இல்லை பாதகமாக வரலாம். அப்படி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அப்படி இல்லைனாக்கா அங்கு ட்விஸ்ட் அடித்து அப்படியே ஜட்ஜுக்குள்ளேயே எதனா வேற மாதிரி மாறி போனாலும் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதாவது ஒரு ஜட்ஜுக்கு கொடுக்கலான்னு இருக்குது, இன்னொரு ஜட்ஜுக்கு வேணான்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் மூணாவதாக இன்னொரு ஜட்ஜை வர வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸில் 3 மாதம் வரைக்கும் தள்ளி வச்சு அதுக்கப்புறமா தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேஸில் அந்த ஜட்ஜை உடனடியாக அன்றைக்கே அந்த கேஸை ஃபுல்லாக படிக்க வச்சு அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஒரு பெரிய கேஸ் இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு சென்சார் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். இன்று காலை 10:30 மணிக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி உலகமெங்கும் இந்த படத்தை இப்போ தேட்டர் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஓசிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமா, படத்தரப்பில் நம்ம கண்டிப்பாக சென்சார் கிடச்சிரும், நீங்கள் எதுக்கு ரெடியாக இருங்க, நம்ம இப்போ வந்து பிப்ரவரி 6 தான் பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் இப்போதைக்கு வெளி வந்திருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. போன வருடம் பொங்கலுக்கு வர இருந்த விடாமூச்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி தள்ளி வச்சு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த வருடம் பொங்கலுக்கு வர இருந்த ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி வைக்க வச்சிருக்கானுங்க. அவங்களுடைய சூழ்ச்சினால படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பில் இருந்து இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளி வந்திருக்கு. பிப்ரவரி 6 இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இன்னைக்கு சென்சார் கிடைக்கணும். ஸோ கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக பெருசாக நடக்காது, நல்லதே நடக்கும். நம்ம நல்லது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் பண்ணது கிடையாது. அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்துடைய கேஸ் அப்டேட்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்க்கறதுக்கு எந்தளவுக்கு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் கேட்டிங்கன்னா இந்த படம் தான் என்னுடைய மென்டல் ஹெல்த்து அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.